வெல்கம் டு ஜீரோ தொடக்கம். இந்த சீரீஸ்ல ஒரு பிகினரா எப்படி மெஷின்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் அண்ட் நெக்லைன் ப்ராக்டிஸ் எப்படி பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. A4 ஷீட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த லைன் மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு தையல் நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கு அப்புறமா மிஷின்ல ஃபூட்டரை இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டு நம்மளோட இந்த நீடில் வந்து கரெக்டாக இந்த லைனில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். பண்ணினதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். அண்ட் உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த நீடில் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் நீட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லைன்ஸ் நீட்டாக வந்திருக்கு. பேக் சைடில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஷேக் ஆகாமல் ஸ்ட்ரெயிட் லைன் நீட்டாக அச்சீவ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பேப்பரை வந்து ரெண்டாக மடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூனிக் ஷேப் வந்து சென்டரில் எப்படி கனெக்ட் பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த சென்டர் லைனில் நம்ம ஷேப்பை கொண்டு போய் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு ரெண்டு சைடும் நம்ம கையை இப்படி சென்டரில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து நம்மளுக்கு இந்த மிட் வரைக்கும் நம்மளுக்கு கர்வ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஸ்மூத்தாக இப்படி கனெக்ட் பண்ணதுலேருந்து நெக்ஸ்ட் ஹாஃப்க்கு இப்படி டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு யூ ஷேப் கிடச்சிருச்சு. இந்த லைன்னாலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்ம மெஷினில் எந்த த்ரெட்டும் போடாமல் நம்ம இந்த லைனில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல கர்வ் இருக்கிறதுனால நம்ம இந்த சென்டரில் கை வச்சுட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்வ் லைனில் ஈஸியாக இருக்கும் திருப்பறதுக்கு. ஸோ இந்த டேர்னிங் பாயிண்ட் அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேப்பரை வந்து டர்ன் பண்ணணும். அப்புறம் இந்த சென்டரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபூட்டரை இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபோட கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பேப்பரை வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு யூ கர்வ் வந்து நம்ம லைன் மேலே நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த ஷேப் கிட்டெல்லாம் உங்களுக்கு ஒரு ஷேக் இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் 1 or 2 டைம்ஸ் அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி 12க்கு 12ன்னு ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்கொயர்டாக. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கர்ச்சீஃப் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ரா எட்ஜஸ்லேருந்து 1 இன்ச்சஸ்க்கு நம்மளுக்கு half an inch அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துருக்கோம். 4 சைட்ஸும் ஃபோல்ட் பண்ணினதை நம்ம இந்த எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த இன்னர் சைட் ஆஃப் எட்ஜஸை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நீடில் கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுட்டு நம்மளோட எட்ஜஸ் ஸ்டிச்சஸில் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வரும்போது இந்த ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கணும், ரா எட்ஜஸ்லாம் தெரியாமல். கரெக்டாக இந்த பாயிண்ட் வரும்போது ஸ்லோ டவுன் பண்ணி அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நீடில் உள்ளே இருக்கும் போது நம்ம ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணோன்னா அனதர் சைடுக்கு நம்மளுக்கு நீட்டாக லீட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 சைட்ஸ் வந்து எட்ஜஸை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு நெக் லைனில் எட்ஜில் ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே நம்மளுக்கு எண்ட் ஆகும். அதுவுமே அந்த பாயிண்ட்லேயே வச்சு நம்ம எண்ட் பண்ணணும், வெளியில் வரக்கூடாது. முடிச்சதுக்கப்புறமா நம்ம நீட்டாக இது எப்படி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 4 சைட்ஸ் வந்து எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அவுட்டர் சைடு கனெக்ஷன் எதுவுமே இல்லாமல். இப்போ அவுட்டர் சைடில் நம்ம எட்ஜஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டர் சைடோட எட்ஜஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து நீடில் மேலேயே இருக்கும்போது நம்மளுக்கு இந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் பண்ணோம். அண்ட் நம்ம எவ்வளோ கேப் கொடுத்து நம்ம பண்ணுறோமோ அந்த கேப்லேயே நம்ம ஈவனாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறோம்.
இப்போ அவுட்டர் எட்ஜில் வந்து நம்ம ஈவனாக எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நெக் லைனில் நம்மளுக்கு ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம்.